அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு நமக்கு 1000 அரசியல் விமர்சனங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா தொகுதி மறுவரை மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கிற தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயத்துல நம்மை போல ஏன் திமுகவை போல உறுதியான நிலைப்பாட்டு நிச்சயமாக எடுத்திருப்பார். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஜிஎஸ்டி, நீட் போன்றவற்றை அவர் கடுமையாக எதிர்த்தார். ஏன் ஒரு வார்த்தை சொன்னாரு, குஜராத் மோடியா இந்த லேடியான்னு கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அவருடைய அதிமுக நிலைமை என்ன பாருங்க. தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி, தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் கூட பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாம இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரும்போது இப்படி சும்மா இருக்கீங்களே, இது நியாயமா பழனிசாமி அவர்கள? இது அவங்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? மம்மி மறைந்த பிறகு பழனிசாமி அதிமுகவை டம்மி ஆக்கிட்டாரு. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் டெல்லியின் படையெடுப்பை தடுத்து நிறுத்துகிற ஒரே அணி. டெல்லி அணி அஜெண்டா என்ன? மாநில அரசுகளை ஒழிக்கிறது, தமிழை அழிக்கிறது, சிறுபான்மையை முடக்கிறது, இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை பூத்துறது. ஆட்சிக்கு வந்த 12 ஆண்டுகள்ல இதை தாண்டி வேற ஒண்ணும் பண்ணல.